புதுக்கோட்டை அடுத்த அன்னச்சத்திரம் பகுதியில் வீட்டில் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 89 சவரன் நகைகள் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. புதுக்கோட்டை அன்னச்சத்திரம் ஜேஎன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகா. இவரது கணவர் கதிரேசன். இவர் சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தான் இந்த வீட்டில் ஜேஎன் நகரில் உள்ள வீட்டில் கார்த்திகா மட்டும் தனியாக வசதி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவர் தன்னுடைய அக்கா மகனின் பிறந்த நாள் விழாவிற்காக பெங்களூருக்கு சென்றுள்ளார். நேற்று நள்ளிரவு தான் அங்கே பெங்களூரில் இருந்து புதுக்கோட்டை தனது வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறைக்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறை சோதனை செய்த போது வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் சென்று அங்குள்ள பீரோவை உடைத்து அதிலிருந்து 89 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகை பதிவு செய்யப்பட்டது, மோப்பன வரவழைக்கப்பட்டது. இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நேற்றுதான் அதாவது ஃபாசில் நகர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒரு வீட்டில் 160 பவுன் தங்க நகைகள், கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று மதியம் மீண்டும் மற்றொரு வீட்டில் பூட்டின் பூட்டை உடைத்து 89 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தை பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் உழைந்துள்ளனர். இந்த திருட்டு சம்பவத்தை குறைப்பதற்கு ரோந்து பணிகளை காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபடுத்த வேண்டும். குறிப்பாக இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை கூடுதலாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வலுத்துள்ளது. இந்த சம்பவம் நடந்த இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உள்ளிட்டோர் ஆய்வு செய்து வருகின்றனர்.